வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான ஜவ்வரிசி வச்சு இட்லி எப்படி செய்யலாம்னு செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம வழக்கமாக எப்போவும் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுறப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி இட்லி பண்ணுறதுக்கு 1 கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். நம்ம 100 உலக்கில் நான் இன்றைக்கி 1 கப் எடுத்துருக்கிறேன். நான் எடுத்துருக்குது நைலான் ஜவ்வரிசியாக எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் மாவு ஜவ்வரிசி கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா 2 வாட்டி கழுவி எடுத்ததுக்கப்புறமா எந்த கப்பில் நீங்கள் ஜவ்வரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் தண்ணி ஊற்றி 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இல்லை நைட்டு செய்யணும்னு நினச்சிங்கன்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 5 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 வெங்காயம் சேர்க்குறேன். கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா கலர் மாதிரி வதங்கக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் கலர் மாறினுச்சுன்னா உங்களுக்கு இட்லியோட கலர் நல்லா இருக்காது. இந்தளவுக்கு லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா இதில் 2 கப் ரவை எடுத்துக்கோங்க. உப்புமாக்கு சேர்க்குற ரவை சேர்க்குறேன். எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்துங்களோ அதே கப்பில் ரவை எடுத்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் பொறுமையாக வறுத்து எடுக்கணும். இந்த ரவை வறுக்கிறது ரொம்ப முக்கியம். ரவை நல்லா வறுப்படிச்சுன்னா இட்லி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ரவை பார்த்திங்கன்னா நல்லா வாசனையும் வரும். அதே மாதிரி வறுப்பட்ட ரவையில் பார்த்திங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு வெள்ளை வெள்ளையாக இருக்கும். ரவையை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இந்த வறுப்பட்ட ரவை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசி இதோட சேர்க்கணும். இது நல்லா ஆறிடுச்சு. நான் ஜவ்வரிசியை அப்படியே சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக துருவின கேரட், சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கேரட்டை கொத்தமல்லி தலையும் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்து வதக்குனிங்கன்னா இட்லியோட கலர் மாறி இருக்கும். அதனால் நம்ம பச்சையாகவே இந்த மாவோட கலந்து எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதோடவே 2 கப் நல்லா புளிச்ச தயிராக சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்துங்களோ அதே கப்பில் 2 கப் புளிச்ச தயிர் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்குலாம் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்து கலந்து எடுக்கணும். மாவு கெட்டியாக இருக்கனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1/2 கப் தண்ணி சேர்த்து கலந்து எடுக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் ரவை ஊறினதுக்கப்புறமா நம்ம இன்னும் வேணும்னா தண்ணி கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ரவை நல்லா ஊறி இன்னும் சாஃப்டாக இருக்கும். மாவும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். மொத்தமாக இன்றைக்கி 1 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். எந்த கப்பில் நீங்கள் ஜவ்வரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோடவே 1/4 டீஸ்பூன் ஆப்போ சோடா சேர்க்குறேன். ஆப்போ சோடா சேர்க்கும் போது கொஞ்சமாக தண்ணி இருக்கும் போதே சேர்த்துக்கிட்டிங்கன்னா மாவோட எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து வரும். ஆப்போ சோடா பார்த்திங்கன்னா எப்போ நீங்கள் இட்லி ஊற்ற போகிறீங்களோ அந்த நேரத்தில் மட்டும் இதை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கும். இப்போ நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க. இட்லி தட்டில் எண்ணெய் தடவுனதுக்கப்புறமா இப்போ மாவு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு மாவு ஊற்றி எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம வழக்கமாக இட்லி சாப்பிட்றத விட வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம இட்லி வேக வச்சு எடுத்துடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான இட்லி தயாராகிரும். இப்போ இட்லி தயாராகிருச்சு. நான் எடுத்து வச்சிடுறேன். இது 1 நிமிஷம் கொஞ்சம் ஆறட்டும். பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். இட்லி எடுக்கிற ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இட்லி எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த இட்லியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா எல்லா வகையான சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக சாம்பார் சட்னி சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கெட்டியான தேங்காய் சட்னியோடு தான் இந்த இட்லியை சர்வ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இட்லியெல்லாம் எடுத்து தயாராகிடுச்சு. சூப்பரான ஜவ்வரிசி இட்லி தயாராகிடுச்சு. இதை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுத்திங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.